ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி வந்து 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மோர் தேன் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு தான் நான் வந்து பிரைவேட் செக்டர்ல ஒரு 3 கன்சர்ன்ஸ்ல ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு வந்தது. ஏன் அவ்வளோ லேட்டா வந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ வந்து ஒன்ஸ் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு இன்னும் நம்ம நெக்ஸ்ட் லெவலில் நம்ம ஃபேமிலியை கொண்டு போகணுன்ற எண்ணமே வருது. மணியோட வேல்யூ எனக்கு அப்பதான் தெரிய ஆரம்பிச்சுது. ஏன்னா நம்ம வந்து சிங்கிளா இருக்கும்போது பிஃபோர் மேரேஜ் வந்து நமக்கு வந்து ஃபேமிலியில வந்து நம்மளோட காசை அவங்க எதிர்பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துல வந்து அந்த செலவெல்லாம் வந்து நம்மளே செஞ்சுக்குவோம். ஸோ நமக்கு வந்து ஓரளவுக்கு சேவிங்ஸும் பண்ணேன். அது வந்து அது எனக்கு அதிகமா தான் இருந்ததே ஒழிய என்னைக்குமே இல்லாத பட்சமா இருந்தது. ஒன்ஸ் ஒரு மேரேஜ்னு வரும்போது, கிட்ஸ் வரும்போது, நம்மளால செலவுகளை சமாளிக்க முடியலங்கும் போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, மணியோட வேல்யூ எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. ஒரு கெரியருங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதும் எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. லேட்டா வந்தாலுமே கொஞ்சம் லேட்டா வந்தது, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு லேட்டா வந்ததுன்னு நான் யோசிக்கிறேன். ஸோ வந்து இப்போ நீங்க சிங்கிளா இருக்கீங்க பிஃபோர் மேரேஜ் அப்படின்னா உங்களுக்கு கெரியர் வைஸ் நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க வந்து மேரேஜ் லைஃப்ல போறது நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒரு சின்ன என்ன சொல்றது அட்வைஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். தேங்க்யூ.